ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? வாட் இஸ் மை ரெஸ்பான்ஸ் டு காட்? என்னுடைய பதில் சொல்லுதல் ஆண்டவரிடத்தில் என்னவாக இருக்கிறது? நான் கர்த்தருக்கு என்ன பதில் சொல்லுகிறேன்? நீங்களும் நானும் சொல்லுகிற பதில் சரியாய் இருந்தால்தான் அவர் எனக்கு சரியான விதத்தில் அவர் என்னை வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த பூமியில கூட பாருங்க, நமக்கு யாராவது ஒருத்தர் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா, நம்ம சொல்றத கேட்கலன்னா, அவங்க சரியா நமக்கு பதில் சொல்லலைன்னா நமக்கு கோபம் வருது. ஆனா ஆண்டவர் மட்டும் நம்ம எதுவுமே பேசாம இருந்தா அவர் என்ன செய்வாரப்போ? அவர் மட்டும் அன்பா இருக்கணும்னு நினைக்கிறோம், அவர் எனக்கு எல்லாம் தரணும்னு நினைக்கிறோம். ஆனா அவருக்கு ஒழுங்கா பதில் சொல்றோமா? ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லி இருக்கிறோமா? அவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் சரியாய் பதில் சொல்லி இருக்கிறீர்களா? அங்கே யோபு தன் அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறார், தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பேன். நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்திலிருந்து கூட மறு உத்தரவு எதிர்பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது, எப்பொழுதுமே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திலே நாம் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, நீர் எனக்கு மறு உத்தரவு கொடும். நான் எத்தனை நாளா இதை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு நாளா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க இன்னும் என்ன தரலையே? பதில் தரலையே. எனக்கு ஒரு பதில் தந்திருக்க கூடாதா? இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் கேட்டதுக்கெல்லாம் நீ சொன்னியா பதில் ஒழுங்கா? அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? நான் எத்தனை கேள்வி கேட்டேன், நான் எத்தனை கேள்வி கேட்டிருக்கிறேன், அதுக்கு பதில் ஒழுங்கா வரல. ஆனா நம்ம நிறைய நேரம், ஆண்டவரே என்ன மௌனமா இருக்கீர்? தாவீது கூட அடிக்கடி ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே மௌனமா இராதேயும். ஆண்டவர் தாவீதுட்ட என்ன, தாவீது ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவாரு? மௌனமா இராதேயும், நீர் பேசாமல் இராதேயும், நீர் என்னை விட்டு மறைந்து இராதேயும். ஏன்? எனக்கு நான் பேசும்போதெல்லாம் எனக்கு என்ன கொடுங்க? பதில் கொடுங்க. இப்போ அப்படியே மாற்றி சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் பேசும்போதெல்லாம் நம்ம பதில் கொடுத்துருக்குறோமா? என் பதில் சரியா இருந்தா தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும், எனக்கானதை தர முடியும். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை வாய்க்க பண்ணுவதற்கு என்னுடைய பதில், என்னுடைய மறு உத்தரவு சரியா இருக்க வேண்டும். யார்கிட்ட? என் தேவனிடத்தில். ஹல்லேலூயா. என் தேவனிடத்தில் நான் சரியாய் மறு உத்தரவு கொடுப்பேன் என்றால் அவர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 40ஆம் அதிகாரம் யோபு 40:4 அவர் சொல்லுகிறார், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். ஏன்னா என் நிலைமை அப்படி இருக்கு, நான் என்ன பதில் சொல்லனே எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்யறது? அப்போ நாம் வாழ்க்கையில் நாம் என்ன உத்தரவு சொல்லுகிறோம் என்பதை பொறுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். நான் என்ன பேசுகிறேன், என்ன அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இது யாரு? அவரை சொல்றாரு. அவர் எப்படி இருக்கிறாரா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உடனே என்ன கொடுப்பேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன்? நான் எல்லாம் உதவி செய்வேன், நான் பதில் சொல்லுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா எனக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. எத்தனை தடவை ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசி இருக்கிறாரு. நான் யாரையும் அப்படி கேட்க விரும்பலை, ஆண்டவர் பேசியும் பதில் கொடுக்காம இருந்தீங்களான்னு கேட்க விரும்பலை. ஆனால் உங்களுக்குள்ளே நீங்களே சிந்தித்து பாருங்கள், எத்தனை தடவை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினதுக்கு நீங்க பதில் கொடுக்காம இருக்கீங்க. உங்கள் பதில் சரியா இல்லாததினாலேயே ஆண்டவர் அநேக காரியத்தில் உங்களை உயர்த்த முடியவில்லை, அநேக காரியத்தில் உங்களை கனப்படுத்த முடியவில்லை, அநேக காரியத்தில் உங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியவில்லை, அநேக காரியத்தில் உங்களை வழி நடத்த முடியவில்லை, அநேக காரியத்தில் நீங்கள் இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் இன்னும் ஒழுங்காய் கர்த்தருக்கு என்ன செய்யல? மறு உத்தரவு கொடுக்கவில்லை. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க கூட கேள்வி கேட்பாங்க, ஆனா எல்லாரும் என்ன சொல்லணும்? மறு உத்தரவு. உண்மையை சொல்றீங்களோ பொய்யை சொல்றீங்களோ? அங்க கோர்ட்ல ஜட்ஜி கேட்டாருன்னா நீங்க என்ன செஞ்சு ஆகணும்? பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லலைன்னா உடனே அவங்க நம்மளை இன்னும் வேகப்படுத்தி நம்ம மேல தேவையில்லாத கேஸை போட்டு அல்லது அவமதிப்பு கேஸு போட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா, நம்மளுக்கு என்னென்ன அவங்க தர முடியுமோ தந்துடுவாங்க. எத்தனை பேர் நீங்க அதை புரிஞ்சிருக்கீங்க? கோர்ட்டில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அவமதிப்பு வழக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு. என்னது? ஜட்ஜி பேசினாரா, அதுக்கு என்ன பேசலையாம்? பதில் பேசலையாம், அமைதியா இருந்தாங்களாம்.
அதுக்கு போய் ஒரு 10 நாள் வாரண்டு கூட கொடுக்க முடியும். அப்போ நம்முடைய தேவன் அன்பு உள்ளவர். இதுவரைக்கும் எப்பயாவது உங்களை வாரண்டு பண்ணியிருக்காரா? அவர் வாரண்டு பண்ணலை, கொடுக்க வேண்டியதை கொஞ்சம் தாமதப்படுத்தி வச்சிருக்கார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாளில் கிடைக்க வேண்டியது இன்னும் என்ன செய்யலை, கிடைக்கல. அதை ஸ்லோ பண்ணி வச்சிருக்கார், நிதானப்படுத்தி வச்சிருக்கார். ஏன் நிதானப்படுத்தியிருக்காருன்னா, அவர் கேட்ட கேள்விக்கு உருப்படியாக இன்னும் நம்ம என்ன செய்யலை, பதிலே சொல்லலை. இப்போ உடனே அடுத்த கேள்வி, பாஸ்டர் அந்த கேள்வி என்ன கேட்டாருன்னு கொஞ்சம் அதையும் சொல்லிடுங்க. அது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு நான் கொடுக்கலப்பா, இன்னைக்கே திரும்ப கொடுக்க கேளுங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லோரும் அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. இப்போ உடனே முடிச்சிடுவோம் கதையை. ஆண்டவரே நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லலை. அப்படி ஏதாவது நான் மறு உத்தரவு சொல்லாமல் இருந்திருந்தா என்னை மன்னிங்க, நான் இனிமேல் இருந்து மறு உத்தரவு தர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் சபையில் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு நாங்கள் உத்தரவு கொடுக்காமல் இருந்திருந்தா நாங்கள் இனிமேல் உத்தரவு கொடுப்போம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று கேட்டிருக்கிறாரு, நம்ம பதில் ஒழுங்கா என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ பதில் ஒழுங்கா சொல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். பதில் சொல்லாததுன்னா என்ன? எப்போ இனிய கேட்டார் என்கிட்ட, எப்போ அவர் சொன்னார் நான் பதில் ஒழுங்கா சொல்லாமல் இருக்கிறதுக்கு? நீங்கள் பதில் சொல்றதுல 2 விதம் இருக்கிறது. பதில் சொல்றதுல 2 விதம் இருக்கிறது. ஒன்று, ஒரு வேலையை சொல்லி அல்லது ஒரு காரியத்தை சொல்லி அதை செய்யும்படி சொன்ன பிறகு அந்த சொன்னதுக்குள்ளே சொன்னதை செய்யாமல் வேற பேசிக்கிட்டு இருந்தால் அதுவும் என்ன கிடையாது, சரியான ரிப்ளை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் இதை சொன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை சொன்னார், நீங்க எல்லாம் எங்க போங்க, கானானுக்கு போங்க, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் உங்களை போய் குடி வைக்க போறேன், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டார். கிளம்புங்கன்னு சொல்லிட்டா போயிட்டே இருக்க வேண்டிதான். நம்மளுக்கும் ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை அப்படி தந்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை அப்படி சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் நம்மையும் அப்படி வழி நடத்தி இருக்கிறார். அப்ப நம்ம அமைதியா அதுல போகணும். திடீர்னு இடையில செங்கடல் வந்த உடனே அவர்கிட்ட வேற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இடையில ஏதாவது வரும்போது அவர் அப்பவும் என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை கானான் கொண்டு போறேன்னு சொன்னீங்களே, இந்த செங்கடலை தாண்ட உதவி செய்யுங்க அப்படின்னு பேசுறத விட்டு, அதுதான் மறு உத்தரவு, அதுதான் சரியா பேசுறது. நம்ம எப்படி பேசுறோம், உடனே அவங்க அங்க என்ன பேசுனாங்க பாருங்க. அங்கே சொல்லுகிறாங்க, அங்கே சொல்லப்பட்ட காரியத்தில் செங்கடல் அருகில் எகிப்தியர்கள் வந்தபோது, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி பேசுறது பாருங்க, பதில் எப்படி சொல்றாங்க பாருங்க. இப்ப மோசேயை நம்பி தான் வந்திருக்காங்க, சரியா? வந்தா அமைதியா அவர் கூட்டிட்டு போற பாதைக்கு போகணும். போற வழியில சில இது வரும்னா அது யார் பார்த்துக்குவா? 2 பேர் பார்த்துக்குவாங்க. கர்த்தரும் பார்த்துக்குவார், மோசையும் பார்த்துக்குவார். அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க அதை டீல் பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னாலேயே எகிரி அடிச்சு, மோசே எங்க வாயா, முன்னால பார்த்தா செங்கடல் இருக்கு, பின்னால பார்த்தா பார்வோன் வரான், ஏயா இடையில எங்களை நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பேசுறான் பாருங்க. எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை, என்ன பேச்சு பாரு. இப்படி எல்லாம் பேசுனா அவர் என்ன சொல்வார்? ஓஹோ, இதனுடைய ரிசல்ட்டை சொல்லிட்டு இப்படி வரேன் பாருங்க. இப்படி பேசுன எவனையும் அங்கே கூட்டே போகல. இப்போ புரியுதா உங்களுக்கு? மறு உத்தரவு ஒழுங்கா தரலன்னா சில விஷயம் கிடைக்கவே கிடைக்காது, கடைசி வரைக்கும் கிடைக்காது. பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன செய்யாதுங்க, கிடைக்காது. ஏன்? பேச்சு சரியில்லை. இப்போ இந்த வந்தவங்க அவ்வளோ பேரும் பார்த்துட்டு, சூழ்நிலை கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எதுத்தால என்ன இருக்கு, செங்கடல் இருக்கு, பின்னால் யார் வரா, பார்வோன் வரான். சிச்சுவேஷன் கிளைமாக்ஸ் கொஞ்சம் எப்படி தான் இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி பயமும் திகிலும். சும்மா இருக்கும் போதே அவனுங்க நம்மளை அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ வேற நம்ம அங்கே இருக்கிற நகை நட்டெல்லாம் வேற கழட்டிட்டு வந்துட்டோம். அவன் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டோம். அவன் இருக்கிற மிருகங்கள்ல இருந்து அவ்வளோத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். அவன் சும்மா அனுப்பலை. என் வீட்டில் அவன் ட்ரெஸ்ஸு எல்லாம் என்னெல்லாம் உண்டோ, எதெல்லாம் கொடுத்தா வேகமாக இவங்க வெளியே போவாங்களோ அவ்வளோத்தையும் அள்ளி கொடுத்து அனுப்பியிருக்கான். அப்போ எகிப்தினுடைய கான்செப்ட் படி இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை என்ன பண்ணியிருக்காங்க, கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ கொள்ளையடிச்சிட்டு வந்து போகும்போது இந்த கொள்ளை அடித்தவனை இழந்தவன் பார்த்தா என்ன செய்வான், சும்மா விடுவானா? அவன் பின்னால வரான். இதான் கிளைமாக்ஸ். முன்னால செங்கடல் இருக்கு, தண்ணிக்குள்ள உளுந்து சாகவும் முடியாது. தண்ணிக்குள்ள உளுந்தா கொண்டு வந்த நகை போயிடும், கொண்டு வந்த பொருள் எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். இப்போ என்ன செய்யறது? இங்க தாங்க என்ன மறு உத்தரவு வருதுங்கிறதான் விஷயம்.
இந்த இடத்துல என்ன மறு உத்தரவு வர வேண்டும், என்ன மறு உத்தரவு வரக்கூடாது என்பதை நான் அறிந்து செயல்படுவேன் என்றால் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அந்த இடத்துல என்ன பேசுறேங்கிறது தான் மறு உத்தரவு. அது ஒரு விதம். அப்ப இந்த மறு உத்தரவு என்ன சொன்னார்? இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஏயா எகிப்தில் சாவறதுக்கு ஒரு இடம் இல்லை, கல்லறை இல்லைன்னு சொல்லி இங்கே வந்து எங்களை அழிக்க போறீரா? எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? யார்கிட்ட பேசுறாங்க? மோசேட்ட. அழைச்சது யாரு? ஆண்டவர். பேசுறது யார்கிட்ட? மோசேட்ட. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசினாலும் அதே பதில் தான், மோசேட்ட பேசினாலும் அதே பதில் தான். மோசேட்ட பேசினாலும் அதே தண்டனை தான், ஆண்டவர்கிட்ட பேசினாலும் அதே தண்டனை தான். ஏன்னா மோசையை நியமிச்சிருக்கிறது யாரு? அவர் நியமிச்சு வச்சிருக்கிறனால அவரும் ஆண்டவரும் அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்னா தான் எடுத்துக்குவாங்க. இப்ப தொடர்ந்து பாருங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று. சத்தமா சொல்லுங்க. வசனத்தை கவனிங்க. அந்த பக்கம் வாங்க. நாங்கள் முதல்ல சொன்னோம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுறதெல்லாம் வேண்டாம், நாங்கள் பாட்டுக்கு செங்கல் அறுத்தோமா, அடிமையாக இருந்தாலும் 3 நேரம் சாப்பிட்டோமா, ஏதோ ஒரு தூக்கத்தை தூங்கினோமான்னு இருப்போம். நீங்கள் வேற ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லி, செழிப்பை தரேன்னு சொல்லி, பாலும் தேனும் ஓடுறத தரேன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு கிளப்பிட்டு வந்துட்டீங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கு? இடைஞ்சலாக இருக்குது, கடுமையாக இருக்குது. இன்னைக்கு நிறையா பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாம் சுமூகமாக இருக்கணும், எல்லாம் சரியாக இருக்கணும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே அலையா விருந்தாளியாக ஒரு சத்துரு எழும்புகிறான். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு நியமனம் இல்லாமலே, எவனும் அனுப்பாமலே, யாரும் ஏவாமலே ஒரு சத்துரு உருவாகுகிறான். அவன் யார்? அவன் ஏற்கனவே தேவனுக்கே எதிரியாக செயல்படுகிற சாத்தான். அவனை யாரும் அனுப்பலாம் தேவையில்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் வந்துடுவான். இப்போ நீங்கள் யாருக்கு இடையில இருக்கீங்க? தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில இருக்கீங்க. உங்களை காப்பாற்றுறவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, உங்களை பிரச்சனை பண்ணுறவர் ஒரு பக்கம் இருக்கிறான். இப்போ நீங்கள் ரெண்டுக்கும் இடையில என்ன பேசுகிறீங்களோ அதுபடி 2 பேரும் வேலை செய்வாங்க. ஹலோ, நீங்கள் பேசுகிறத பொறுத்து 2 பேரும் வேலை செய்வாங்க. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, இந்த ஆளை நம்பி வந்ததே தப்பு, இந்த ஆளை என்ன பண்ணலாம், இந்த ஆளை இனிமேல் க்ளோஸ் பண்ணிடுவோம், கல்லை தூக்கி எரிஞ்சுக்கும். ஏன்னா அந்த காலத்தில் கல் எரிஞ்சு கொள்வது ரொம்ப வழக்கம். கல் எரிஞ்சு கொண்டுரும் அப்படின்னு பேசணுன்னு இப்போ யார் பக்கத்தில் வருவா? சுத்தமாக சொல்லுங்க, நல்லா கவனிங்க. 2 பேருமே ரெடியாக தான் இருக்காங்க உங்கள் உத்தரவுக்கு, நம்ம உத்தரவுக்கு. நான் பேசுவதை ஆண்டவரும் விட்டுருவார். ஏன்னா நீ தானே பேசுன, நீயே கூட்டிகிட்டு போ. யார? சாத்தான நீயே என்ன பண்ணிட்டு போ, கூட்டிகிட்டு போ. ஏன்னா அவனை இன்னும் கட்டி வைக்கலை, அவன் தலையை தான் நசுக்கியிருக்கு, அவன் இன்னும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கிறாரு. அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தை ஆளுவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ப்பு வர்றப்ப அவன் வந்து தாண்டவம் ஆடி, அவன் பெரியதாய் ஜனங்களை அழித்து, அவன் அந்த நாளிலே எல்லாரையும், கைவிடப்பட்ட எல்லாரையும் அவன் என்ன செய்ய போகிறான்? கொடுமைப்படுத்தி அவன் ஆளுகையே செய்ய போகிறான். அது வரைக்கும் அவன் என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன தான் செய்யணும்? வந்தான்னு வைங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரான்னா, நான் பாஸ்டராக இருக்கிற நான் மட்டும் இல்லை, நீங்களும் இங்கே இருக்கிற நீங்களும் இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு அப்படின்னா அவன் ஓடி போயிடுவான். என்னைக்கு? அவனுக்கு அதிகாரம் கையில் கிடைக்கும் வரை அவன் உங்களுக்கும் எனக்கும் பயப்படுவான். அதுதான் சிலுவையில் நசுக்கப்பட்ட தலை நசுக்கப்பட்டவன். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? ஆனால் அவனுக்கு அதிகாரம் கொடுத்த அன்னைக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் போடாங்கிட்டு அப்படின்ட்டு அவன் வருவான் நம்மளை. ஏன்னா அது அன்னைக்கு அவனுக்கான அதிகாரம். அந்த அதிகாரத்தில் அவன் வேலை செய்யும் போது நீங்க பேசுறதெல்லாம் அங்கே என்ன செய்யாது? எடுபடாது. அந்த அளவுக்கு ஒரு செயல் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. என் பேச்சு தான் இப்போ யாரை கூப்பிட போகுது? சாத்தானை கூப்பிட போதா, ஆண்டவரை கூப்பிட போதாங்கிறது என் மறு உத்தரவை பொறுத்து. அப்போ இந்த உத்தரவு இங்கே எப்படி வருகிறது? சாதகமானதாக இல்லை. ஆனாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வழி நடத்துவார். ஆனால் கொடுப்பேன்னு சொன்னதை கொடுக்க மாட்டார். என்ன பாஸ்டர் அபசகனமாக சொல்லுதீங்களே, என்ன செய்யறது? உங்கள் வாய் அப்படி, நீங்கள் பேசுனது அப்படி. நீங்கள் பேசி வாங்காமல் போய்கிட்டு என்னைய சொல்லாதீங்க, நான் சொல்லித்தர வேண்டியது என் கடமை. அப்போ நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். கானான் தேசம் வேணும்னா வாயை மூடிட்டு அவரை மகிமைப்படுத்திட்டு எல்லாம் மேடு பள்ளம்லாம் ஏறி இறங்கிட்டு அமைதியாக போகணும். நான் இப்படி வந்தேன், அப்படி வந்தேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன்.
இங்கே உட்காரு, பேசாத ரொம்ப. ஏன்னா நீ பேசுனா, நான் என் பக்கமாக பேசுனா நான் உதவி செய்வேன், நீ என் பக்கம் பேசலைன்னா வேற ஒருத்தன் உனக்கு உதவி செய்வான். நீ யார் உதவியை நாடுறன்னு நீயே முடிவு பண்ணிக்கோனே. ஏன்னா பழத்தை பறிக்க அன்னைக்கே அந்த முடிவை கொடுத்துட்டார். முத அம்மா பழத்தை பறிச்சது பாருங்க, அன்னைக்கே முடிவை கொடுத்துட்டாரு. எல்லாம் உன் கையில் தான் இருக்கு, போ. நீ ஆச்சு பறிச்சாலும் சாப்பிட்டாலும் சேர்ந்து போங்க, அதோட நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. என்ன முடிவு எடுத்து நல்லபடியாக வர்றீங்களோ வாங்க. வர்றதை பொறுத்து நான் உங்களை என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். நான் வேதத்தில் இருக்கிற உண்மை சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கசப்பாயிருச்சு. கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம ஊரில் சொல்ல போனால் மினரல் வாட்டர் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கசப்பு கலந்து இருக்குது தண்ணி. உடனே அங்கே மோசேட்ட வந்து, ஐயா நம்ம வந்துகிட்டு இருக்க வழியில் தண்ணி கொஞ்சம் பிரச்சனையாக தெரியுது, என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. இது பேச்சு. என்ன பேச்சுங்க? என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. ஐயா நம்ம வந்துகிட்டு இருக்கிற வழியில் நம்ம கானானுக்கு போகிறோமா, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகிறோமா, போகிற வழியில் நம்ம மக்கள்லாம் குடிக்கணும்னா தண்ணி கொஞ்சம் எப்படி இருக்கு, கசப்பாக இருக்கு, என்ன ஐடியா பண்ணலாம். அப்படி ஆளை விட்டுவிட்டு, என்னையா இவர் கசப்பா தண்ணியை வச்சு என்ன கூட்டு போகிறாரு இவர். அதுக்கு தான் முதல்ல உங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஏதாவதுன்னா யாராவது வந்து என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. என்ன பாஸ்டர் இங்கெல்லாம் அழுக்காக இருக்குது, ஃப்ரெண்டு தானே, வாங்க சேர்ந்து வேணால் வெள்ளையடிப்போம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நம்ம என்ன பேசுகிறோங்கிறத பொறுத்து கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. என் வாயிலே நான் சொல்ல வருகிற விஷயம் என்ன? அப்போ இங்கே இவங்க என்ன சொல்லுதாங்க பாருங்க, தண்ணி வித்தியாசமாக இருந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்போ நீங்கள் அதை செய்ய பழகிட்டீங்களோ உங்களுக்கான ஆசீர்வாதம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. தடப்பட்டுருதுன்னு சொல்லலை, தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ என்னைக்கு தான் நான் ஆசீர்வாதத்தை பெறுவேன், என்னைக்கு தான் சுதந்திரிப்பேன், என்னைக்கு தான் நான் நல்லா இருப்பேன்? உங்களுக்கு உயிர் இருந்தால் நல்லா இருப்பீங்க. ஏன்னா ஆசீர்வாதம் வரப்போகிறது 90வது வயசுலன்னா நான் 90 வயசு வரைக்கும் இருக்கணும்ல. அதை தள்ளி போட வச்சது யாரு? அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம தள்ளி 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 போறது காரணம் யாரு? என் மறு உத்தரவு, நான் பேசுற பேச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நான் பேசுகிறதின்படி தான் எனக்கு நடக்கிறது. ஆகையினாலே நான் இனிமேல் மறு உத்தரவு எப்படி கொடுப்பேன்? ஒழுங்கா கொடுப்பேன். யோபு தன் அனுபவத்திலே சரியான மறு உத்தரவை கொடுத்தபடியினால தான் முடிவிலே கர்த்தர் அவன் சிநேகிதனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் யோபு பேசின மாதிரி எப்படி பேசல, அதாங்க ரிசல்ட். அவ்வளோதான். யோபு என்னத்தை இழந்தான், என்ன பண்ண, அதெல்லாம் பேசவே இல்லை. சிம்பிளாக அவர் பேசுகிறாரு. இந்த பிரச்சனை நேரத்தில் யோபு என்ன பேசுனா, நீ என்ன பேசுன? ஆனால் சிநேகிதர்கள் பேசுனது பெருசாக ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலை. அவன் வந்து இவனுக்கு என்ன தான் கொடுக்குறான்? ஆலோசனை தான் கொடுக்குறான். ஆனால் அந்த ஆலோசனையை கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நிதானமாக பேசலப்பா. நீ வந்து யோபுவை பார்த்து என்ன சொல்கிற தெரியுங்களா? யோபு ஒருவேளை பாவம் பண்ணியிருப்பான், யோபு ஒருவேளை அதை பண்ணியிருப்பான், இதை பண்ணியிருப்பான். நீ யோபுவை பற்றி தெரியாமல் பேசிட்ட, நீ நிதானமாக பேசலை. ஆனால் என் தாசனாகி யோபுவோ எப்படி பேசுகிறாரு? நிதானமாய் பேசுகிறான். 42:7 பாருங்க. நிதானமாய் பேசுகிறான். அவனுடைய நிதானம்தான் அவனுக்கான ஆசீர்வாத வாசலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய மறு உத்தரவு என்னவாக இருக்கிறது, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறத புரியுங்க. உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதம் இப்போ எங்கே இருக்கப்போ? உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வதிக்கும் வாசல் எங்கே இருக்கிறது? உங்கள் வாயில தான் இருக்குது. எங்கெல்லாம் பேசினேன், இடம் ஏவல் பொருள் பார்த்து எங்கெல்லாம் நான் பேசினேனோ அதெல்லாம் எனக்கு பேக் ஃபயர் ஆகி பேக்கப்பில் வந்து நிற்கிது. என்னென்னா, பார்த்துங்க அன்னைக்கு அவர் பேசுனதுனால பார்த்து என்ன போட போகிறீங்க, பொறுப்பில் போட போகிறீங்களா பார்த்து. இல்லைங்க, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புரவாவோம். ஆண்டவரே, என்னுடைய மறு உத்தரவு இதுவரைக்கு என் ஆசீர்வாதத்தை தடை செய்திருந்தால், தடுத்திருந்தால், அந்த உத்தரவு என் வாயிலிருந்து வருகிற பேச்சு இனி அப்படி இருக்கவே இருக்காது, இருக்கக்கூடாது. அது நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் ஆனாலும் சரி, உங்கள் பேச்சுகளிலே உள்ள விஷயங்கள் ஆனாலும் சரி, அதிலே நீங்கள் அதை சரியாய் செய்ய ஒப்புக்கொடுங்கள். 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க சும்மா பேசாமல் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? எப்பா நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா? 3ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் இறைச்சி பாத்திர தண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்தின் தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரவாயில்ல, அங்கேயே செத்துருப்போமியா, அங்கேயாவது அப்பப்போ அண்டாவில் என்ன கிடைக்கும்? கறி கிடைக்கும். இங்கே வனாந்திரத்தில் கூட்டு வந்துட்டு ஒன்றும் தரமாட்டேங்கல.
எதுவுமே கிடைக்க மாட்டேங்க. ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீர் எங்களை, இப்ப எதுக்கு புறப்பட பண்ணாரு? கூப்பிட்டது என்ன சொல்லி? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். போற வழியில கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதுக்கு உடனே போய் என்ன பண்றது? ஒரு சின்ன குறைச்சல் வந்துட்டா உடனே நிறையா குடும்பத்தில் பிரச்சனை. பாருங்க எப்படி இருக்குன்னா, சில பிள்ளைங்க சொல்லும், இதை வாங்கி தரல அதை வாங்கி தரல அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பிள்ளைங்க கடைசியாக பதில், நான் உங்கள் வீட்டில் பிறந்ததுக்கு வேற எங்கேயாவது என்ன பண்ணியிருக்கலாம், பிறந்திருக்கலாம். இனி ஏன் நீங்கள் பெற்றீங்க? கணவன் மனைவியில் பிரச்சனைனா இந்த ஆளை கட்டிட்டு நான் அனுபவிக்கவே இல்லை. ஆனால் வீடு கரெக்டாக இருக்குது, ஃபேன் கரெக்டாக ஓடுது, ஏசி கரெக்டாக ஓடுது, 3 நேரம் சாப்பாடு கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஆளை கட்டிட்டு என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். அதாவது கம்பேர் பண்ணி அடுத்த வீட்டை பார்க்கும்போது நான் அனுபவிக்கலைங்கிறத சொல்லுங்கள், நியாயம்னு சொல்லலாம். அப்போ நம்ம எல்லாருமே என்ன பேசுகிறோம்? தேவைக்கு போகணும், வரணும், செயல்படணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் எல்லாம் என்னெல்லாம் செயல்படுத்தணுமோ செயல்படுத்தணும், அதெல்லாம் தடை சொல்லலை. அது நமக்கு வேணும், அது நம்ம எல்லாரும் செய்யணும். குடும்பம்னா அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்யணும், கணவன் மனைவி எல்லாம் செய்யணும். ஆனால் பேசுறதுனால எது கெட்டுறக்கூடாது? மறு உத்தரவு சரியில்லாததுனால என்ன கெட்டுறக்கூடாது? நம்முடைய ஆசீர்வாதம் கெட்டு போய்விடக்கூடாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரத்துக்கிட்ட உட்காந்து எப்படியெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா? அப்படி சாப்பிட்ற எங்களுக்கு இப்படி நீர் எதுவுமே தரலனா என்ன அர்த்தம்? அப்பொழுது அங்கே என்ன நடந்தது? 7ஆம் வசனம் பாருங்க. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதற்கு நீங்கள் அந்த பேச்சே பேசாதீங்க. கர்த்தர்கிட்ட கேட்டால் அவரே என்ன பண்ணியிருப்பார்? தந்திருப்பார். அதே இடத்துல மோசேட்டை போய், மோசே மோசே எங்களுக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்குது, ஆமாம் இறைச்சி சாப்பிடணும் போல இருக்குது, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தா 100% கண்டிப்பாக என்ன கிடைச்சிருக்கும். நம்ம நிறைய நேரம் பாருங்கள், மறு உத்தரவு எப்படி மறு உத்தரவு வேணும், எப்படி சொன்னால் சரியாக இருந்திருக்கும், அதை கவனிக்கணும். இப்போ இஸ்ரவேல் ஜனம் அந்த பேசின ஆள் எல்லாம் கானானை கடைசி வரைக்கும் என்ன செய்யலை? போவே இல்லை. இவங்க யாருமே கிளம்புன யாரும் போகவே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவங்களுடைய பிள்ளைகள் தான் போனாங்களே ஒழிய அவங்க என்ன செய்யலை? போகலை. காரணம் ஒன்றே ஒன்று தான் வேதம் சொல்லுகிறது. ஏங்க, ட்ரெஸ்ஸு பழசாவலையாம், செருப்பு பழசாவலையாம், உள்ளே இருக்க ஆள் மட்டும் காலி ஆகிட்டான். அப்போ ட்ரெஸ்ஸும் பழசாவலை, செருப்பும் பழசாவலைன்னா இவனையும் கூட்டு போயிருக்க முடியும்ல? ஆமாவா இல்லையா சொல்லுங்க? முடியும். ஏன்னா மறு உத்தரவு சரியில்லை. மறு உத்தரவு நிமித்தமாக கர்த்தர் அங்கே அதை கொடுக்க முடியவில்லை. சரின்னு சொல்லி காடையை கொடுத்தாரு பாருங்க. அப்பவும் சும்மா இருந்தாங்கன்றீங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இவங்க பேசுறாங்க, என்னையா ஒரே காடையும் ஒரே இதுமா தான் இருக்கு, ஏதாவது வித்தியாசமா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அப்பவும் எப்படி பேசி தான் வாங்குறாங்க? முறுமுறுத்து பேசி தான் வாங்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்தாராம் பாருங்க, வானத்தில் இருந்து எதை கொடுத்தாரு? எல்லாத்துக்கும் பதில் உண்டு, எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அன்பா கேட்டாலும் பதில் உண்டு ஆண்டவர்கிட்ட, முறுமுறுத்து கேட்டாலும் பதில் உண்டு. அன்பா கேட்டால் ஆசீர்வாதம் அடிஷ்னல், முறுமுறுத்து கேட்டால் கொடுக்கேன்னு சொன்ன பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் முடக்கிடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவர்கிட்ட எப்படி கேட்டாலும் தர்றாருங்க. அவர்கிட்ட மிரட்டி கேட்டாலும் தர்றாரு, முறுமுறுத்து கேட்டாலும் தர்றாரு, அழுதாலும் தர்றாரு, எல்லாமே தருவார். ஆனால் என் மறு உத்தரவு டீசெண்டாக இருந்தா, அதை புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா அந்த வார்த்தை சொல்கிறேன், டீசெண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை மட்டுப்படுத்தாமல், கர்த்தருடைய அழைப்பை குறை சொல்லாமல், கர்த்தர் என் மீது வைத்திருக்கிற அன்பை நான் புரிந்தவனாக பேசுவேன் என்றால் அங்கே கர்த்தர் எனக்கென்று நியமித்த ஆசீர்வாதத்தை தராமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. உடனே உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஆனால் கவனித்து பாருங்கள், அப்படி நாம் செய்வோம் என்றால் நிறைய ஆசீர்வாதம் காதில் தான் கேட்குறமே ஒழிய அதை முழுவதும் சுதந்திரிக்க முடியாத நிலை இருப்பதற்கு காரணம் என்னுடைய மறு உத்தரவு சரியில்லை. வேகமாக இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். அப்போ என்னுடைய மறு உத்தரவு சரியில்லைன்னா நான் அதை சுதந்திரிக்கவே முடியாது. தொடர்ந்து வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு டீம் என்ன பண்ணுது, அங்கே ஊருக்குள்ளே போகுது உளவு பார்க்க. 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் போகிறார். இந்த 12 பேர் போய் 10 பேர் வந்து என்ன பேசலாம் பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பார்கள்? வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்.
கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீங்கள் அவரை நம்பி இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருவை குறித்த கவலை உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லை. நீங்கள் அவரை நம்புவீர்கள் என்றால் உங்களுக்கு வந்திருக்கிற சோதனையை குறித்து கவலை தேவையில்லை. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை குறித்து கவலை தேவையில்லை. உங்களுடைய பலவீனத்தை குறித்து கவலை தேவையில்லை. காரணம், அவர் இடைப்படுவார், அவர் சரிப்படுத்துவார், அவர் அதை எப்படி செய்யணுமோ அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? என் மறு உத்தரவு எப்படி இருக்கு? என்ன சொன்னாங்க? போயிட்டு பார்த்துட்டு வந்து பேசுங்க. இப்போ கிளம்புனவங்க எல்லாருமே எல்லாம் கோத்திரத்துக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கு. அப்போ எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க? கோத்திரத்துக்கு ஒரு ஆள்னா சும்மா ரேண்டமாக எடுத்திருப்பாங்களா? இல்லை, அந்த கோத்திரத்தில் யார் முக்கியமாக நல்ல விவரமான ஆள் யாரோ அப்படின்னு சொல்லி தானே எடுத்திருப்பாங்க. அப்படி 12 பேர் போயிட்டு 10 பேர் வந்து என்ன சொல்கிறான்? நம்மளால் அந்த ஊருக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்மளால் அந்த ஊருக்குள்ளே போக முடியாது. அந்த ஊரில் இருக்கிறவனை பார்த்தா ராட்சதை மாதிரி இருக்கான். வழியில் எத்தனை பேர் ஆண்டவர் அழித்தார்? அந்த விசுவாசம் இல்லை பாருங்க. வழியில் ஆண்டவர் செங்கடல்ல அங்கே இராணுவ வீரர்களை எல்லாரையும் அழித்து போட்டு அவர் இவர்களை பார்த்து சொன்னார். அந்த இராணுவ வீரர்லாம் கரையில் கிடக்கும்போது சொல்லுகிறார், இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனி என்ன செய்வதில்லை, காண்பதில்லை என்று சொன்ன ஞாபகம் இல்லை. அங்கே வழியிலே 31 ராஜாக்களை அழித்த சங்கரித்த அந்த செயலை குறித்த எண்ணம் இல்லை. இப்பொழுது உள்ள போயிட்டு வந்துட்டு சொல்றான். நான் அதனால தான் சொன்னேன் பாருங்க, சில நேரம் சாத்தான் வஞ்சித்து சில வார்த்தைகளை பேசி நம்மளை குழப்பி விட்டுருவோம். இந்த ஆளுங்க சொல்ற ரிப்போர்ட் சரி மாதிரி தெரியும், ஆனா ஏத்துக்கப்படாது. ஏன் ஏத்துக்கப்படாதுன்னா அது எதுக்கு தடையா இருக்கு? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு தடையா இருக்கு, கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. இந்த 10 பேர் சொன்ன பதில் சரிதானா? சரி. 10 பேர் சொன்ன மறு உத்தரவு சரியா? கரெக்ட். அங்க இருக்கிறவன் ராட்சதனா? ஆமா. அங்க இருக்கிறவனுக்கு முன்னால நம்ம எல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருப்போமா? ஆமா. அங்க இருக்கிறவனுக்கு முன்னால நம்ம எல்லாம் சரியில்லையா? அவங்க பெரிய சேனையா இருக்காங்களா? ஆமா, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீங்களும் நானும் எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா, என் தேவனோடு கம்பேர் பண்ணணும். என் ஆண்டவர் என்னோடு இருந்தா இவன் பெரிய ஆளா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் வார்த்தை வர்றதுக்கு முன்னால நான் எப்படி யோசிக்கணும்? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அப்ப என் ஆண்டவர் என் கூட இருக்கும்போது இவனை நான் பார்த்தா இவன் யாரு? அதே நான் சொல்ற இந்த பார்வையில் அங்க 2 பேர் பார்க்கறான். யாரெல்லாம் பார்க்கறா? யோசுவாவும் காலேபும். ஏன் அவனும் அவங்க கூட தானே போனான். அந்த 10 பேர் கூட தான் இவன் 2 பேரும் போனான். எல்லாரும் ஒரே பார்வை தான் பார்க்குறாங்க, ஒரே ஆளை தான் பார்க்குறாங்க, ஒரே ஊரை தான் பார்க்குறாங்க. ஆனால் இவன் 2 பேர் மட்டும் ஏன் மாற்றி பேசுகிறான்? இவன் 2 பேர் மட்டும் ஏன் மறு உத்தரவு ஏன் சரியா இருக்கு? காரணம், அழைத்தவரை நம்பி பேசுகிறார். இவங்க என்ன பேசுறாங்க? இல்லையா, நம்ம கண்டிப்பா இதை என்ன செய்வோம்? சுதந்திரம். கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை தருவார். இந்த 2 பேர் அப்படி பேசுறாங்க. ஆனா 10 பேர் பாருங்க, எப்போதுமே நம்ம எதை நம்புவோம்? மெஜாரிட்டியை தான் நம்புவோம். இங்கே நம்ப வேண்டியது மெஜாரிட்டி அல்ல. கர்த்தர் பேசுகிறாரா, சாத்தானின் வஞ்சகமான்னு கவனிக்கணும். இந்த கானான் தேசத்துக்குள்ளே இந்த இஸ்ரவேல் ஜனம் போய் சேர விடாதபடி பின்னாலே ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டே வரான். திடீர்னு ஒரு நேரம் மோசே கர்த்தரோடு இருந்த பொழுது நகையெல்லாம் தூக்கி போட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கண்ணுக்குட்டி பண்ணி பின்னணியத்தில் யார் வேலை செய்கிறான்னு புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரம் என்னுடைய மறு உத்தரவு தேவனுடையதாக இருக்க வேண்டும். என் உத்தரவு தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அது தேவனை சார்ந்ததா இருக்க வேண்டும். என் மறு உத்தரவே என் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். என் மறு உத்தரவு என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தலைன்னா நான் வேறு விதத்தில் பேசுகிறேன். அப்போ இந்த இடத்துல 10 எல்லாரும் சேர்ந்து கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டு என்ன ஒருத்தன் சொல்கிறான் தெரியுமா? எப்பா இங்கே பாருங்கப்பா, இதுதான் நம்மளை வழி நடத்திட்டு வந்து. இப்போ எகிப்திலிருந்து வந்ததினாலே இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு அப்படி சொன்ன உடனே என்ன வரும் தெரியுமா? நம்பிக்கை வரும். ஏன் நம்பிக்கை வரும்னா 400 வருஷம் அவன் எதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான்? கண்ணுக்குட்டியை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ சொன்ன உடனே அவனுக்கு அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே, அதுவும் தங்கத்தில் பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துடுது? ஆமாம், அதனால தான் பாருங்கள் இன்னைய வரைக்கும் அதே மாதிரியே தங்கத்தில் எல்லா பக்கமும் ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்களும் நானும் ஒரு மறு உத்தரவில் கவனமாக இருக்கிறோமா? என்னுடைய உத்தரவின் படிதான் எனக்கு எல்லாம் நடக்கும். என்னுடைய உத்தரவு என்ன? நான் என்ன பேசுகிறேன், என்ன சொல்லுகிறேன், நான் என்ன முடிவெடுத்திருக்கிறேன்? என் பேச்சு தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறதா? என் பேச்சு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறதா இருக்கிறதா? சபைக்குள்ளே நாம் எல்லாரும் பேசுகிற பேச்சு அடுத்த கட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவா இருக்கிறதா? இல்லை ஒருவருக்கொருவர் கசப்பையும் ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் செய்யாதிருந்தால் நாம் போய் கானான்
தேசத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்தரிக்கவே முடியாது. இப்போ எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பின இஸ்ரவேலர்கள் போய் சேர வேண்டிய கானானையும் ஒழுங்கா சுதந்தரிக்கல. அது போலவே பரலோக கானானையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்தரிக்க முடியாது. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்குது, முந்தினோர் பிந்தினோர் ஆயம், பிந்தினோர் முந்தினோர் ஆயம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாரு? என்ன காரணத்தினால அப்படி ஆண்டவர் அதை சொல்றாரு? யாராவது எப்பயாவது அதை வாசிச்சிருக்கீங்களா? வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இயேசு தான் பேசின பொழுது அவர் சொல்லுகிறார், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர். ஆமாம், சபையிலும் சில நேரம் அப்படித்தான் பாருங்க. ரொம்ப வருஷமாக வர்ற மாதிரி இருக்கும், திடீர்னு பின்னால் போயிடுவாங்க. அப்புறம் முன்னால் வந்தவங்க பின்னால் போவாங்க, பின்னால் வந்தவங்க முன்னால் வந்துடுவாங்க. இது யார் சொல்லிட்டா ஏற்கனவே அப்படி தான் நடக்கும்னு ஆண்டவரே சொல்லிட்டார். நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம இடத்த விடாமல். நம்ம முன்னால் இருக்கமா பின்னால் இருக்கமான்னு இப்போ எதில் தான் வருது, மறுபடியும் என்னுடைய நடந்து கொள்ளுகிற என்னுடைய பேச்சில் தான் வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்ப்பா, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் வந்தாலும் சிலரை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க எதுக்கு எதுவாக பேசுகிறாங்க, தரிசனத்துக்கு ஏதுவா, விசுவாசத்துக்கு ஏதுவா, அப்புறம் ஆண்டவர் கொடுத்த அழைப்புக்கு ஏதுவா, இன்னும் உங்களை என்னெல்லாம் சொல்ல எல்லாத்துக்கும் ஏதுவாக பேசுகிறாங்கன்னா அவங்கள ஏற்றுக்க வேண்டிதான். அப்படி பேசாத ஆளெல்லாம் தூக்கி என்ன தான் செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறதை வைத்து தான் அந்த ஆசீர்வாதங்களை சரிப்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக இன்னும் ஒரு சில உதாரணத்தை சொல்லி நாமும் அதன் வழியாக கற்றுக்கொண்டு நாம் இன்றைக்கு என்னுடைய மறு உத்தரவை சரிப்படுத்துவோம். கர்த்தர் இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த அடைப்பட்டிருந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்த நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை சாதகமாக இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறவைகளை கூட கர்த்தர் சாதகமாக்கி தருவார். எப்பொழுது? என் உத்தரவு எப்படி இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதாமை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கேயா இருக்க அப்படின்னு ஆதாம்கிட்ட கேட்கிறார். அதுக்கு ஆதாம் கொடுத்த பதில் பாருங்க. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு. இப்ப பாருங்க, மறு உத்தரவு என்ன வேலை செய்து. ஆண்டவர் வந்தவுடனே அவர்கிட்ட போய் நிற்க வேண்டியதானே. இன்னைக்கு எங்க பிரச்சனை? நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன், அன்பு கூறுதல் இல்லைன்னா சேர்ந்து இருக்க முடியாது. குறை சொல்ற ஆவி வந்துருச்சுன்னா பிரிவினை தான் வரும், அடுத்தால சேர்ந்து இருக்க முடியாது. இப்போ ஆதாமும் ஏவாளும் தங்களிடத்தில் என்ன ஏற்பட்டதாக நினைக்கிறார்கள்? குறை ஏற்பட்டதாக நினைக்கிறார். இதுக்கு முன்னால வரைக்கும் நிர்வாணம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் நிர்வாணிகளா இருந்தார்கள். படைக்கும் பொழுதே ட்ரெஸ் போடல. அப்பொழுது ஏன் அது நிர்வாணமாய் தெரியவில்லை? காரணம், அது தெய்வீகமாய் இருந்தபடினால் அது தெரியவில்லை. அது தேவனை சார்ந்ததாய் இருந்தபடியால் தெரியவில்லை. இப்பவும் ஏன் கணவன் மனைவி உறவுன்னு வரும்போது ஒரே மாம்சம் என்று வேதம் சொல்லுகிறது? காரணம், அந்த உறவையும் படைப்பையும் அவர் அப்படி வச்சிருக்கிறார். அங்கேயும் என்ன தெரியக்கூடாது, அவர்களுக்குள்ளே கணவன் மனைவி என்றால் அங்கே நிர்வாணம் தெரிவதில்லை. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த இடத்துல அவர் படைத்த பொழுது எல்லாரும் எப்படி தான் இருந்தாங்க? அவங்க 2 பேரும் நிர்வாணிகளா இருந்தார்கள். ஆனா இப்ப திடீர்னு அவன் கொடுக்கிற மறு உத்தரவு என்ன சொல்லுது? நாங்கள் நிர்வாணியா இருப்பதினால் உமக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்? பயந்துட்டோம். அப்ப நேத்து வரும்போது நீ எப்படி இருந்த? நேத்து நான் உன்கிட்ட வரும்போது நீ எப்படி இருந்த? ட்ரெஸ் போட்டிருந்தியா? கோட் சூட் போட்டிருந்தியா? நேத்து வரும்போது எப்படிதான் இருந்த? அப்படிதான் இருந்த. இன்னைக்கு மட்டும் என்ன உனக்கு ஸ்பெஷலா தெரியுது? ஏன் திடீர்னு வித்தியாசமா தெரிகிறது? அப்பந்தாங்க, அதுதாங்க பிரச்சனை. நம்ம கர்த்தருக்குள் இருக்கும் வரை எதுவுமே தெரியாது. சாத்தானால வஞ்சிக்கப்பட்டுட்டா லென்ஸ் பெருசா ஆயிரும். லென்ஸ்னா புரியுதா உங்களுக்கு? சில விஷயத்தை இப்படி இப்போ நான் பாருங்களேன், இப்படி கண்ணாடியை எடுத்து பார்த்தா அங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உங்களையே எல்லாரையும் தெளிவாகவே தெரியல. அப்படியே ஆள்லாம் உட்காந்துருக்கிறது தெரியுது, ஆனால் முகம் சரியாக தெரியல. அப்படி இதை போட்டேன்னு வைங்க, லென்ஸை போட்டவுடனே துல்லியமாக தெரியுது. இப்போ உள்ளே இருக்கிறவன், உள்ள ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் வந்து இப்போ காமிக்கிறான். ஆதாம் ஏவாளை பார்த்தா என்னன்னு காமிக்கிறான். அதுக்கு முன்னால் தெரியல. நீங்கள் அதனால தான் சொன்னேன், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கவனிங்க. உங்கள் மறு உத்தரவு மாறி போச்சா? உங்கள் மறு உத்தரவு மாற்றி மாற்றி வருதா? அப்போ கவனிங்க, சாத்தானுடைய வஞ்சகம் வந்துருச்சான்னு. பாஸ்டரா இருக்கிற எண்ணிலிருந்து, ஏன்னா அவன் வஞ்சிக்கிறது யாரை வேணாலும் வஞ்சிப்பான். பாஸ்டர் என்னைய வஞ்சிக்க மாட்டான், அப்படிலாம் நான் பில்டப்லாம் கொடுக்க முடியாது. அவனுக்கு செவி கொடுத்தால், அவன் பக்கமாக சாய்ந்தால், அந்த புத்தி என்னிடத்தில் வந்தால் என்னையும் அவன் என்ன செய்வான்? வஞ்சிக்கத்தான் செய்வான். காரணம் என்ன? அவன் அப்படிப்பட்டவன். அப்போ அவன் அங்கே வஞ்சித்ததின் நிமித்தமாக இப்போ என்ன தெரியுதுங்க? ஏவாள் ஆதாமை பார்த்தால் நிர்வாணம் தெரிகிறது. இப்போ இவங்க 2
2 பேரும் ஆண்டவரை பார்க்கலான்னு வந்தா இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்கு முன்னால, ஆண்டவரே நாங்க நிர்வாணமா இருக்கனால உங்க முன்னால வர முடியாது, நாங்க வெட்கப்படுறோம், பயந்து இருக்கோம். இப்ப பேச்சு மாறின உடனே அவர் எடுத்த முடிவு என்ன? அவர் அன்பாய் படைத்த சிருஷ்டித்த முதல் சிருஷ்டிப்பே அவங்க தாங்க. நீங்க எந்த சிருஷ்டிப்பாவும் இருந்துட்டு போங்க, நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, பேச்சு சரியில்லைன்னா கொடுக்கணும்னு நினைச்சதை கண்டிப்பா கொடுக்க மாட்டார். நீங்க யாராவது கொடுப்பார்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்? பேச்சு சரியில்லை, மாறி போச்சு. இப்போ அழகா தோட்டம் கொடுத்தார், அனுபவிக்க சூழ்நிலையை கொடுத்தார், பழங்கள் எல்லாம் இருந்தது, தோட்டத்தில் எதுவும் குறையில்லை, எல்லாம் நிறைவாக இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற இடத்துல வந்துக்கிட்டு பேச்சு இப்போ என்ன பண்ணுது, மாறி பேசுது. அப்போ அவர் சொல்லிட்டார், நீ மாறி பேசுனா நீ இங்கே இருக்கக்கூடாது. எதில் இருக்கக்கூடாது? தோட்டத்தில் இருக்கக்கூடாது. இது ஏன் தோட்டம், நான் உண்டாக்குனது. நீ ஏன் தோட்டத்துக்குள்ளே நீ நிற்கவே முடியாது. வெளியே மரியாதையாக என்ன பண்ணிடு, போயிரு. திரும்ப ஒருவேளை துணிந்து அவன் உள்ளே வந்து விடக்கூடாதுன்னு உடனே என்னத்தை போட்டார் தெரியுமா? சுடர் ஒளி பட்டயத்தை போட்டு அங்கே வச்சுட்டாராம். ஏன்னா உன் பேச்சு மாறிடுச்சு. நீ வேற யார் பேச்சையோ கேட்டு இப்போ என்ன செய்கிற, பேசுகிற. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு, கர்த்தருடைய பிள்ளையாய் மாறின பிறகு, கர்த்தருடைய சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தம் வந்தாலும் அதை கவனித்து நீங்கள் சரி பண்ணி கொள்ளவில்லை என்றால் உங்கள் வாயிலிருந்து தேவனை நோக்கி வருகிற சத்தம் உங்கள் ஆசீர்வாதத்தை, அந்த மறு உத்தரவு உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். இன்றைக்கு என்னுடைய மறு உத்தரவை நான் கொஞ்சம் என்ன செய்யணும், சரிப்படுத்த வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். நான் உத்தரவு கொடுப்பதெல்லாம் வேத வசனத்தின்படி கொடுக்கிறேனா, உலகத்தின்படி தருகிறேனா? எது செய்தாலும் வேத வசனத்தின்படி செய்வோம் என்று உங்களை பார்த்து ஒருவர் சொல்லும்போது, எல்லா நாளும் அப்படிலாம் செய்ய முடியாது, பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசினா வஞ்சிக்கப்பட்டீங்க. உலகம் சொல்லும், பிராக்டிக்கலா பாரியா, இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தரும் உங்களும் ஒன்று அனுபவிக்க வேண்டாம்லாம் சொல்லவே இல்லை. ஆண்டவரை மாதிரி சலுகை கொடுத்த ஒருவருமே இல்லை. அவர் சொல்லுகிற விஷயம், பாவம் செய்யாத, மற்றபடி நீ எல்லாம் ஜாலியாயிரு, சந்தோஷமாயிரு, எல்லாத்தையும் அனுபவி என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் அவருக்கு கொடுக்கிற உத்தரவு என்ன சொல்லி அப்படியே வரும்போது 12ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், உனக்கு அறிவித்தவன் யாருன்னு கேட்டுட்டு அவர் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம் என்னுடனே ஆமான்னு சொல்லலைங்க. இன்னை வரைக்கும் நம்ம யாரும் அப்படி சொல்ல மாட்டேங்கமே, ஆமாங்க என்னால் அப்படி ஆயிடுச்சிங்க, நான் தாங்க பிரச்சனை அப்படி என்னைக்கு சொல்கிறோம்? நம்ம எப்போதும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை, நான் ஆக்சுவலாக நான் சரியாக இருந்திருப்பேங்க, அந்த அவங்க தான் வந்து நம்ம பதிலெல்லாம் அப்படி தான் இருக்கும் பாருங்க. நான் சரியான நபர், சூப்பர் ஆளு, இந்த அவங்க வந்த பிறகு தான் இப்படி. நீங்கள் சூப்பர் தானே, அவங்க வந்தாலும் நீங்கள் சூப்பராக இருக்க வேண்டியதானே. இதுதான் பிரச்சனையே. இப்போ என் மறு உத்தரவு மாறுறதே அங்கே தான். நம்முடைய மறு உத்தரவுக்கு பிரச்சனையே அங்கே தான் வருது பாருங்க. இவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்க. என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் என்ன செய்தேன், புசித்தேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? அவளும் உடனே பாருங்க, தெரியாம பண்ணிட்டான் ஆண்டவரே விட்டுருங்கப்பா அப்படின்னு பேசல. அவ உடனே என்ன பதில் சொல்றா பாருங்க, நான் சரியா தான் இருந்தேன், நான் எப்படி தான் இருந்தேன், சரியா தான் இருந்தேன். இந்த சர்ப்பம் வந்துச்சு பாருங்க, அது வந்து என்னை என்ன பண்ணிருச்சு, ஆமா அது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், புசித்தேன். இப்போ இந்த பேச்செல்லாம் அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இதாங்க மறு உத்தரவு. நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும்போது உங்கள் மறு உத்தரவை பொறுத்து தான். தாவீது பாருங்க ஒரு பாவம் பண்ணிட்டார், அவர்கிட்ட வந்து இப்போ பேசுறாங்க, தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீதாயா அப்படின்னு சொல்றாரு, நீ தான் உனக்கு பிரச்சனை, உன்னால தான் பிரச்சனை. 2 விஷயத்துல, ஒன்று எண்ணுனதுக்கு, இன்னொன்று பாவத்திற்கு. இது 2லையும் ஆண்டவர்கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க. பேச்சு அப்படி இருக்கணுங்க. தடுமாறிடுச்சு, ரைட்டு, உடனே பேச்ச பாருங்க, உங்களுடைய ஆவியை என்னை விட்டு என்ன செய்யாதிரும், இடாதிரும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், நான் அதை புரிஞ்சிட்டேன். நான் என்னையால வேற யாரையும் அடிச்சிடாதீங்க, என்னையால மக்களை எதையும் பண்ணிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு செய்யுங்க, நான் புரிஞ்சிட்டேன் ஆண்டவரே. அப்பதான் அவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றம். எதனால? உத்தரவு சரியா இருக்கு, பேச்சு சரியா இருக்கு. அப்ப அவனை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்பா நீ. நம்மளா இருந்தா இருதயத்துக்கு ஏற்றவன் யாரை சொல்லணும்னு தெரில. அந்த ஆள் பண்ணது தெரியுமா? அந்த ஆள் பண்ணது உமக்கு தெரியுமா? அந்த ஆளை போய் இருதயத்துக்கு. ஆண்டவர் நம்ம மனுஷனாக இருக்கிற நம்ம சில வேளைகளிலே தடுமாறுகிற தவறுகிற சூழ்நிலைகள் வராதபடி இருக்கிறது நல்லது.
அப்படி நேரத்துலையும் என்ன பேசுகிறோங்கிறது தாங்க முக்கியம். உடனே ஆண்டவர்கிட்ட போய் எப்படி சரணடைகிறோங்கிறது தான் முக்கியம். இப்போ ஆதாம் ஏவாள் அப்படி செய்யலை. இவங்க செய்தது என்ன? ஒருத்தர் குறை சொல்லி கொண்டே வந்தார்கள். அப்பொழுது அவர் தெளிவாய் அங்கே பேசின காரியம் என்ன? அவர் சொன்னார், நீ இப்படி செய்ததினால். உடனே பாம்புல இருந்து தண்டனை கொடுக்குறார். ஏன்? பேசுனது. செய்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், செய்த இடத்திலே கர்த்தரிடத்திலே வந்து மனம் திரும்பினால். எல்லாரும் சொல்லுங்க, என்ன? மனம் திரும்பினால். உங்க பேச்சு கரெக்டா வந்துட்டுனா அவர் உங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். யோபுவினுடைய வாழ்விலே கடைசி வரை அவனுக்கான ஆசீர்வாத 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கான காரணம் என்ன? அவனுடைய மறு உத்தரவு சரியாயிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய மறு உத்தரவு எப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை கவனியுங்கள். உங்களை நீங்கள் அறிந்து செயல்படுங்கள். உங்களை நீங்கள் அறிந்து, அந்த ஆதியாமத்தில் அந்த 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் ஆதாம்கிட்ட, நீ உன் மனைவி பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி நீ செஞ்சிட்டதுனால நான் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் என்ன செய்ய முடியாது? தர முடியாது. நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இப்போ திடீர்னு போயிட்டு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க, ஆதாம் ஏவாள் மட்டும்தான். பார்த்து அவரா டிசைன் பண்ண மனுஷங்க, அவரா சந்தோஷமா டிசைன் பண்ண மனுஷன். அந்த டிசைன் பண்ணும்போது கூட அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி உண்டாக்குவோமாக. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை, எல்லாம் அவர் சந்தோஷமா செஞ்சாலும் பேச்சு சரியில்லைன்னா என்ன பண்ணி விட்டுறாரு? ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாருங்க. நம்ம ஏன் அப்படி ரிஜெக்ட் ஆகணும்? நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும். அல்லேலூயா. நான் பேசுனதெல்லாம் விட்டுருங்கப்பா. எத்தனை பேர் நான் சொல்கிறதுக்கு வர்றீங்க? நான் பேசுனதெல்லாம் விட்டுருங்க. நான் அறியாமையில் பேசிட்டேன், புரியாமல் பேசிட்டேன். இன்றைக்கி தான் சில விளக்கமே புரியுது, அதனால் மன்னிச்சிருங்கப்பா, இதுக்கு மேலே பேச மாட்டேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள், நைட்டுக்குள்ளே ஒரு நன்மை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி நடக்கும்? அவரால் எல்லாம் கூடும். காரணம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அவர் நிமிஷத்தில், அவருக்கு இது லேசான காரியம். எது லேசான காரியம்? எதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். இப்போ ஏன் செய்ய முடியல? என் மறு உத்தரவு சரியில்லை. என்னையை நம்பி அவரால் கொடுக்க முடியல. என்னையை நம்பி அவர் கொடுத்துட்டுனா என் உத்தரவு சரியில்லை. ஒரு சண்டைக்கு போனால் கூட அவர் சொல்கிறாரு, எப்பா நிறைய பேரை கூட்டு போவாத. ஏன் ஆண்டவரே, ஒரு 300 பேரை கூட்டு போ. அந்த 300 பேரை கூட்டு போனா தான் அவன் என்ன சொல்ல மாட்டான், நாங்கள் கும்பலாக நிறைய பேர் போய் அடித்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வாயில் மறு உத்தரவு சொல்ல விடாத அளவுக்கு எத்தனை பேரை கூட்டு போ? 300 பேரை கூட்டு போ. ஏன்னா அப்பந்தான் யார் செய்ததாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவர் நம்மளை புரிஞ்சு வச்சிருக்காரு, நம்மளை பற்றி அவருக்கு தெரியுது. அவர் அதனால தான் கிதியோன்ட்ட சொல்றாரு, 300 பேருக்கு மேலே கூட்டு போவாத. அதுக்கும் சில அடையாளம்லாம் கொடுக்குறாரு, சில செயல்லாம் கொடுக்குறாரு. அப்போ என் உத்தரவு நிறைய நேரம் தப்பாக போயிடுது. இயேசு தன்னுடைய ஊழியத்திலே வரும்போது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல ஆண்டவரிடத்தில் பேசும்போது, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் என்ன இல்லை, பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன ஆவான். என்ன இது திடீர்னு அவர் சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படி ஒரு பேச்சை நான் என்ன செய்யல. உங்களுக்கு புரியுதாங்க நான் சொல்ல வர்ற விஷயம்? உங்களுக்கு புரியுதா? அந்த 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட, அந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 8ல் 10ஆம் வசனத்தில் பாருங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்படுறார். என்னங்க, என் பேச்சில் அவர் என்ன பண்றாரு? ஆச்சரியப்படுறாருங்க. இப்போ நம்ம மறு உத்தரவு அப்படி இருக்கா பாருங்க. நம்ம மறு உத்தரவு அவர் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கா, அல்லது அவர் அடிச்சு பத்துற மாதிரி இருக்கா? ஆச்சரியப்படுற மாதிரி என்ன பேசுறார் பாருங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, பின்னால பார்த்து பேசுறார். இவர் பேசுறாரு, சாட்சி கொடுக்கிறார். எப்பா, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஏன் இவன் யார்? இஸ்ரவேலன் இல்லை, இவன் புறஜாதியான். நீங்க அதே இதை லூக்கா 7க்கு வாங்க, அப்போ உங்களுக்கு விளக்கம் புரியும். நேற்று கூட நானும் பாஸ்டமாவும் இந்த பகுதியை குறித்து வேறொரு காரியத்தை பேசும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுகிறான். பிரியமான வேலைக்காரன். இப்போ சிநேகிதனாக இருந்தால் உதவி செய்வோம், சிநேகிதனாக இருந்தால் ரிஸ்க் எடுப்போம். அங்கே பாருங்க, அந்த சிநேகிதனான வேலைக்காரனால என்ன செய்தாராம் பாருங்க, ரிஸ்க் எடுத்து இயேசுகிட்ட போய், ஏன்னா இவர் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து சுகமாகலை. இப்போ இவர் கேள்விப்படுறாரு, யார் வர்றா? இயேசு வர்றா. ட்ரீட்மெண்ட்டில் சுகமாகாது, இயேசுகிட்ட சுகமாகும்னு இவன் நம்பிட்டான். நம்பி அங்கே வந்து பேசணும். இப்போ இவர் என்ன செய்கிறாரு? வர்றவர் யூதர்,
நம்ம ஊர் ஜாதி கலாச்சாரம் மாதிரி அந்த ஊர்லேயும் ஜாதி கலாச்சாரம் ரொம்ப இப்போ தான் கம்மியாக இருக்குது. அப்போ இவர் யூதர், இவன் புறஜாதி. புறஜாதி போய் யார்கிட்ட பேச முடியாது. யூதன்ட்ட போய் என் வீட்டுக்கு வானோ அல்லது இதை செய்யணும் சொல்ல முடியாது, அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் இல்லாதபடினால இவன் என்ன செய்யறான் பாருங்க, 3ஆம் வசனம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யார் அனுப்புறாருங்க? யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். காரணம், இவன் யாரு? புறஜாதியான். இயேசு அங்க அனுப்பப்பட்ட உடனே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரம். ஏன்னா அவன் புறஜாதியானா இருந்தாலும் அவன் கொஞ்சம் சர்ச்சை கெட்ட அதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கான், கொஞ்சம் சப்போர்ட் பர்சன் தான். கொஞ்சம் லோக்கலில் கொஞ்சம் சர்ச்சைக்கு அவர் யாரு? ஆமாம் பாருங்க, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் நான் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பாருங்க. ஃப்ரெண்டை நான் விடுவேனா? அல்லேலூயா. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார். உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, ஃப்ரெண்டுகிட்ட மனசில் இருந்து இருக்கிறத சொல்கிறார், நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அனுப்புகிறார். ஏசுட்ட சொல்லுப்பா, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. ஆனால் இவன் யார்? 8ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 8 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். அப்படி ஒரு பதவியில் இருக்கிற நான். இப்போ இவன் இயேசு வர வேண்டான்னு சொல்லும்போது சொல்கிறாரு ஃப்ரெண்டுகிட்ட அனுப்பி, அப்பா இயேசு என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் யாரும் கிடையாது. இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு அறிகிறார். அறிஞ்சிட்டு தான் சொல்றாரு, எப்பா அவன் பேச்ச பாருங்க, அவன் மறு உத்தரவு எப்படி இருக்கு பாரு, இவனுக்கெல்லாம் போய் என்ன செய்யணும், உதவி செய்யணும். இப்படி நம்ம வீட்டுக்கு அவர் வர்ற மாதிரி பேசுறோமா? இதுதான் பிரச்சனையே. இப்போ நம்ம பேச்சு தான் நிறைய நேரம் பிரச்சனையை கிளப்பி வாழ்க்கையவே சொல்லி முடிச்சிருது. இப்போ பாருங்க, இவன் என்ன பேசுறான் பாருங்க. இவன் அழகா அந்த இடத்துல பேசின உடனே அப்போ அவர் சொல்றாரு, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நீர் என் வீட்டுக்கு வந்து பேசுற அளவுக்குன்னு ஒன்றும் இல்லப்பா, உங்க வல்லமைக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான். ஆமென். நம்ம வாயிலிருந்து ஆண்டவர் இப்படி வார்த்தையை கேட்காருங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை அல்ல, விசுவாச அறிக்கைகளை. ஏசப்பா என் பிரச்சனையை நீங்க சரி பண்ணுவீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏற்கனவே அந்த பிரச்சனையை அப்படி சரி பண்ணி கொடுத்தீங்கன்னு நான் நம்புறேன், அந்த பிரச்சனையில எனக்கு தலையிட்டு இப்படியெல்லாம் அப்படி எப்படியாவது பேசியிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? உங்க பழைய பிரச்சனையை சரி பண்ணதை ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? பேசணும். ஆண்டவரே நான் இப்படி ஒரு விஷயத்துல மாட்டியிருந்தேன், அப்போ நீங்க, நான் பயந்து இருந்தேன், நான் பதட்டத்தில் இருந்தேன், நான் சோர்வில் இருந்தேன், என்ன செய்யன்னு தெரியாம இருந்தேன், அப்போ நீங்க இந்த விதத்தில் எனக்கு உதவி செஞ்சது மாதிரியே இப்போ எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இப்படி வந்திருக்குது, இந்த பிரச்சனையில் எனக்கு அப்படியே நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். எத்தனை பேர் அப்படி சொல்லுறீங்க? அப்படி சொல்ற பழக்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவருக்கு உங்க உத்தரவு சூப்பர். அப்போ சூப்பர் நேச்சுரல் அங்கே நடக்கும். அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அசாதாரணமான அற்புத அடையாளங்கள் அங்கே நடக்கும். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த மறு உத்தரவை கொடுக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. நீங்களும் நானும் நிறைய நேரம் சோர்ந்து போய் கவலையில், வேதனையில், குழப்பத்தில், பிரச்சனையில் அவிசுவாசமாகவே பேசிக்கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் பேசுங்கள். அப்பொழுது அவர் அங்கே பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் யார்கிட்ட பார்க்கல. இல்லைப்பா, இப்படி ஒருத்தன் பேசுகிற மாதிரி இஸ்ரவேலில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். புறஜாதிக்குள்ளே தான் இருக்காங்க. நம்மளும் பாருங்க, புறஜாதிகளாகிய நாம் அவரை குறித்து எப்படி மகத்துவத்தை பேசுகிறோம், அவருடைய மகிமையை பேசுகிறோம், அவருடைய மகத்துவத்தை பேசி ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே கர்த்தர் நம் பக்கமாய் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். என்ன தெரியுமா? நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன சொல்லுகிறேன். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பர்த்திமேயு என்ற ஒரு குருடன், அவன் அங்கே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனுடைய பேச்சு என்ன செய்ததாம் பாருங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நான் கூப்பிடுகிற, நான் மறு உத்தரவு கொடுப்பதை அறிந்து கொடுக்க வேண்டும். நான் கூப்பிடுகிற தெய்வம் யார், நான் கூப்பிடுகிறவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்ய முடியும், அவரால் என்ன ஆகும் என்பதை நான் உணர்ந்து பேச வேண்டும். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சும்மா ஒன்றும் அவருடைய ஆலயத்தை ஏற்படுத்தலை, சும்மா ஒன்றும் ரட்சிப்பை கொடுக்கல, சும்மா ஒன்றும் அவருடைய ரத்தம் சிந்தப்படலை. அவருடைய வல்லமை பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு அது உதவி செய்கிறது. இந்த பர்த்திமையை கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்து தடுக்காங்களாம், எல்லாரும் வந்து அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்களாம். வேதம் சொல்லுகிறது, அவன் அமைதலாக இரு என்று சொன்ன பிறகுதான் முன்னிலும். இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுகிறதற்கும் அவரை கூப்பிடுகிறதற்கும் தடைகளை வைத்துக்கொண்டு தடைகளை காரணம் சொல்லுகிறோம். ஏன் ப்ரேயருக்கு வரல? ரொம்ப தூரம் நடந்து வரணும்ல. திடீர்னு ஒரு நாள் வரும் நடந்தே போகிற மாதிரி, பஸ்ஸே ஓடாது, எங்கே போவீங்க? அதுக்கு இப்போ சர்ச்சுக்கு ஒழுங்காக நடந்துட்டு அன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். கர்த்தர் காரியத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்க. ஆட்டோவில் தான் வரணும். பைசா ஒவ்வொரு டெய்லி 150 ரூபா ஆட்டோ கொடுத்தா என்ன ஆகுறது? இதெல்லாம் நம்ம பேசுகிற மறு உத்தரவு. அவர் சொல்கிறார், ஓஹோ நான் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக தரணும்னு ஜெபம், ஆனால் என் சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு 150 ரூபா செலவு பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் நம்மளை. அல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய மறு உத்தரவை அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், நாம் என்ன பேசி வருகிறோம் என்று. ஆகையினால தான் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல பேசும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவா அப்படின்னு உடனே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை அனுப்பும் ஆண்டவர், என்னை அனுப்புங்க, நான் போறேன், என்னை அனுப்புங்க, நான் போறேன். ஆனால் அதே இடத்துல மோசேட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்? மோசேட்ட பேசும்போது அவர் சொல்லுகிறார், யாத்திராமம் 4ஆம் அதிகாரத்தில் பேசும்போது அவர் சொல்லுகிறார், யாரையாகிலும் அனுப்பும். ஏசாயா சொல்றாரு என்னை அனுப்பும்னு, இவர் என்ன சொல்றாரு? யாரையாகிலும் அனுப்பும். ஆண்டவர் விட்டாரா? பார்த்தீங்களா? யாரையாகிலும் அனுப்புன்னு சொன்னதுக்கு விட்டாரா? அது மாதிரி தான் உங்களையும் என்னையும் இன்னை வரைக்கும் விடலை. இன்னை வரைக்கும் நாம் மறு உத்தரவு சரியாக கொடுக்கலங்க. நம்முடைய மறு உத்தரவு சரியில்லை. ஆனாலும் உங்கள் மீது, நம் மீது கர்த்தர் அன்புள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. சந்தோஷத்தை ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லி வெளிப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அப்போ மோசே என்ன சொன்னார்? எப்பா நீ திக்குவாயா இரு, மந்தனாவா இரு, உன் பேச்சு சரியில்லைன்னா பரவாயில்ல, பக்கத்தில் நல்லா பேசுறதுக்கு ஒரு ஆளை வைக்கிறேங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையும் அதே போல தான். ஒருவேளை நம்ம பேச்சு சரியில்லைன்னா ஆண்டவர் இன்றைக்கு திரும்பியும், ஏன்னா இன்றைக்கி தானே பேசுகிறோம், அப்போ இன்றைக்கி ஆண்டவரே இன்னைக்கு நான் கேட்ட செய்தியின்படி என் உத்தரவு இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் அழிச்சிருங்க, இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் அழிச்சிருங்க, எல்லாத்தையும் அழிச்சிருங்கப்பா, இன்னையிலிருந்து நல்லா பேசுவேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னையிலிருந்து சரியாக பேசுவேன். இதுக்கு முன்னால் நான் நிறையா தேவையெல்லாம் பேசிட்டேன், விட்டுருங்க, அதெல்லாம் மன்னிச்சிருங்க. இன்னையிலிருந்து நல்லா பேசுகிறேன். நீங்கள் அப்படி சொல்லும்போது நான் இப்போ அப்படி உங்களை சொல்கிறதுக்கு ஏவறனால அவர் உங்களை மன்னிச்சிருவார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் அழிச்சிருவார். அழிச்சிட்டு புதுசாக பேச ஆரம்பிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள், அடுத்த வாரம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாள்லாம் நான் சொல்லலை, ஒரு வாரம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். என்ன ட்ரை பண்ண போகிறீங்க? அவர் கோவப்படுற மாதிரி பேச மாட்டீங்க, அவிசுவாசமாக பேச மாட்டீங்க. எல்லா மறு உத்தரவும் வசனத்தின்படியும் வாக்குத்தத்தத்தின்படியும் அவர் என்னை நடத்துகிறபடியும் எல்லா வார்த்தையும் எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். அப்படி நான் பேசி ஒரு வாரம் பேசின பிறகு அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் எல்லாம் நிறைய சாட்சியோடு வருவீங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒருவரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபகுக்கில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அங்கே நீங்கள் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். இவர் மறு உத்தரவு எப்படி இருக்கு பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், என் பிஸ்னஸே ஓஞ்சாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? அதான் பேச்சு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது போனாலும் சரி, எது இழந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? இந்த பேச்சை பார்த்து ஆண்டவர் செய்கிற காரியம் சாதாரணமானதால். அல்லேலூயா. அவர் உடனே சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை எப்போ சொல்றாரு? இத அத்திமரம் காய்க்கல, அத்தி மரத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை, திராட்சை பழம் ஒன்றும் வரல, ஒலிவ மரத்துல பலன் இல்லை, வயல்ல தானியம் இல்லை, ஆட்டு மந்தை எல்லாம் போச்சு, எல்லாம் போயிருக்க நேரத்தில் சொல்றாரு, கர்த்தர் என் பலன். சொல்ல முடியுமா? அதுதான் யோபு சொல்லுகிறார், நான் அவர் என்கிட்ட கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன். இந்த ஆபகுக்கு சொல்றாரு பதில், எல்லா சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை என்ன பண்ணுவாருங்க? மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார்.
எல்லாம் ஓஞ்சி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, எல்லாம் இழந்து போன நிலை. அப்போ போய் சொல்கிறாரு, இவர் வாயில் சொல்கிறாரு, என்னை ஆண்டவர் நடத்துவாருங்க. அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை நடத்துவார், அவர் நடத்த வல்லவர் என்றால் அதை நிச்சயமாக நான் விசுவாசிப்பேன். இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்க எழுதியிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது? சங்கீதத்தில், சங்கீத புஸ்தகத்திலே இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறு உத்தரவு எப்படி இருக்கிறது என்பதை கவனிங்கள். உங்கள் மறு உத்தரவு தான் உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நீங்கள் பேசி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள், குறுக்கி கொள்ளாது. கர்த்தர் தர விரும்புகிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போடாதீர்கள். கர்த்தர் உங்களை செழிக்க செய்ய, வளரச் செய்ய, மேன்மை அடைய செய்ய அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும். அப்போ அவர் உங்களை நடத்துகிறபடியால் உங்கள் மறு உத்தரவு எப்படி இருக்கட்டும்? ஆசீர்வாதத்துக்கு நேராக இருக்கட்டும். அவர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கு, அது எதுக்கல்ல? தீமைக்கு அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நான் உத்தரவு எப்படி கொடுக்கிறேன்? இன்றைக்கு ஒரு நிதானத்துக்குள் வருவோம். ஆண்டவரே, என்னுடைய உத்தரவுகள் என் குடும்பத்தை ஒருவேளை சின்ன பின்னமாக ஆக்கியிருந்தால் அதை சரிப்படுத்த உதவி செய்யுங்க. என்னுடைய உத்தரவுகள் என்னுடைய வருமானத்தை தடுத்திருந்தால் அதை சரிப்படுத்த உதவி செய்யுங்கள். என்னுடைய உத்தரவுகள் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை உருகுலைத்திருந்தால் அதை சரிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய உத்தரவு என் நட்பு வட்டாரத்தை கெடுத்திருந்தால் அதை சரிப்படுத்த உதவி செய்யுங்க. என் உத்தரவு என் சொந்த பந்தத்தை சரியாக இணைக்க முடியாமல் இருந்திருந்தால் எனக்கு அதை சரிப்படுத்தி கொடுங்க என்று உங்கள் உத்தரவை குறித்து, உங்கள் மறு உத்தரவு எதை மாற்றி போட்டிருக்கிறதோ அதை சரியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை நல்வழிப்படுத்தி உங்கள் உத்தரவினால் இதுவரை செய்த, பேசின, செயல்படுத்தின அந்த உத்தரவினால் இருக்கிற தடைகளை நீக்கி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.